ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு உயர்வு. ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஏதோ வேலையாக நடந்து சென்ற பொழுது அவருடைய செருப்பு பிந்துவிட்டது. உடனே அருகில் இருந்த வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டுக்காரரை அழைத்து, ஐயா, இந்த மாதிரி நான் வரும்பொழுது என்னுடைய செருப்பு அறுந்து போயிடுச்சு, புது செருப்பு வேற, அதனால் இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரலை. இங்கே உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு போகிறேன். காலையில் என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி அதை எடுத்துக்கிறேன் என்றார். அதற்கு தங்களுடைய அனுமதி வேண்டும் என்று கேட்டார். அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர், பணக்காரர், எங்கள் வீட்டு வாசலில் உங்களுடைய செருப்பு கிடப்பது எங்களுக்குத்தான் கௌரவம். ஐயா, நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்க, எப்போ வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்வந்தர் இறந்து போனார். அவரோட இறுதி ஊர்வலம் நடந்தது. செருப்பு வைத்தார் அல்லவா, அந்த நைந்து போன செருப்பு ஒரு நாள் வைத்தார்ல, அந்த வீட்டு வாசல் வழியே அந்த அவருடைய ஊர்வலம் வந்த பொழுது நல்ல மழை. பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று, ஐயா, சரியான மழையாக இருக்கிறது, தூக்கிச் செல்ல முடியவில்லை, இந்த உடலை இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்கிறேன், அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் கோபத்தோடு, ஏண்டா, யார் வீட்டு பணத்தை என் வீட்டு வாசலில் வைக்க பார்க்குறீங்க, மரியாதையாக எடுத்துகிட்டு போங்க என்று சத்தம் போட்டு அந்த வீட்டுக்காரர் சொன்னார். யாருடைய வீட்டு வாசலில் அந்த செல்வந்தருடைய செருப்பு இருப்பது கௌரவம் என்று நினைத்தாரோ, அதே வீட்டுக்காரர் அந்த செல்வந்தருடைய பிணத்தை வைப்பதற்கு மிகவும் கோபப்பட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உயிர் உடம்புக்குள் இருக்கும் வரைதான் ஒரு மனிதனுக்கு மரியாதை கிடைக்கும் என்று தெரிகிறது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும்